ஒரு பொம்பளை புள்ள, அவங்களுக்கு புள்ளோட பேரு வரா, பிள்ளைக்கு வயசு 10. ஈஜிப்ட்ல அவனுக்கு இன்கம் போதா, 2 பேரும் டாக்டர். சவுதியில அவனுக்கு ஆப்பரேட் கிடைச்சி 2 பேரும் போனாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா ரிலிஜியஸ் ஃபேமிலி, பிராக்டிசிங் ஃபேமிலி, இந்த இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூவை சரியா விளக்கி கொண்டாங்க. உலகம்டா என்ன, மனிதன்டா யார், லைஃப்டா என்ன, இதுல ரியாலிட்டி யதார்த்தம் என்ன, நாங்க எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், என்ன செய்யணும்ன்றத சரியா விளக்கினாங்க. பிள்ளைக்கு குர்ஆனை முழுக்க ஹிஃப்ஸ் பண்ண வச்சாங்க. புள்ள ஸ்கூலும் போச்சு, குர்ஆனை முழுக்க ஹிஃப்ஸ் பண்ண அழகாக பந்தா குர்ஆன் ஓதக்கூடிய அளவுக்கு அந்த புள்ள உருவாச்சு. ஒரு நாள் உம்மாவுக்கு வயிற்று வலி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. டெஸ்டிங் செஞ்சு பார்த்தா கேன்சர், சிவியரான ஸ்டேஜ், கியூர் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கிறா, மகளை கூப்பிட்டு சொல்றா, மகளே உம்மா சொர்க்கத்துக்கு போற நாள் நெருங்கிட்டு நீங்க எப்பயும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கோம். அது உங்களுக்கும் நல்ல, ஏன் மருத்துவ வாழ்க்கைக்கு நல்ல. புள்ளாத பெருசா தலைக்கல்ல, பிள்ளைக்கு வேற கோவில சின்ன புள்ள தானே, புள்ள ஸ்கூல் போகுது, பாப்பா ஹாஸ்பிட்டல் போறா, உம்மா ஹாஸ்பிட்டல். இப்படி இருந்து கொண்டிருக்க நேரம் உமாக்கு சீரியஸா வருத்தம் சீரியஸாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டெலிபோன் கால் வாப்பாக்கு வந்து, வைஃபுக்கு சீரியஸ், உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இவருக்கு ஸ்கூலுக்கு போய் மகளையும் காரை ஏற்றுக்கொண்டு உமாவை பார்க்க போறார். இடையில காப்பாற்ற காரை நிப்பாட்டி போட்டு யோசிக்கிறார், இப்ப இந்த பொம்பளை ஒன்று மவுத்தா இருப்பா அல்லது இந்த கட்டத்துல இந்த மகள் போய் பார்த்தா பிள்ளைக்கு மனசுக்கு சரியான பாதிப்பாய்க்கும். அதனால புள்ள கொஞ்ச நேரம் காலில் இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு வந்து பிள்ளைய கூட்டிட்டு போகும் டிசைன் பண்ணி மகளுக்கு சொல்றா, மகளே நீங்க காருக்கு ஏறீங்க, நான் உமாவை பார்த்துட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு இறங்குறாரு. டாக்டர் ரோட்ட கிராஸ் பண்றாரு, ஸ்பீடா வந்து ஒரு கார் அவரை போகுது. அந்த இடத்திலே அவர் துடிச்சு மௌத்தாதாரு. அந்த புள்ள பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உம்மட மௌத்த பார்க்கப்படாது என்று விரும்பினார் வாப்பா. புள்ள வாப்பட மௌத்த பார்க்கிறது. புள்ளட நிலைமை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க புள்ளைய கொண்டு போய் வீட்டுல சேர்க்கிறாங்க. 5 நாள் போகல வாப்பா மௌத்து வாழ்க்கையில நல்ல நிலை அடையணும்னு சொல்லி 2 பேரும் மெடிசின் படிச்சு 2 பேரும் மெடிக்கல் டாக்டர்ஸ் ஒரு பிள்ளைய பெற்று சவுதிக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் லைஃப் திடீர்னு சொல்லி டிராமா இடையில புள்ள மட்டும் தவிச்சு கொண்டு புள்ளோட வேலை குர்ஆன் ஓதுறது மட்டும். என்ன நம்பியா நம்பும் அந்த வேலை நான் ஒரு முறைக்கு 2 முறை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணினேன். அடுத்த கட்டமாக இந்த பிள்ளை ஈஜிப்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளைக்கு ஓத்துவாணி வந்த உடனே பிள்ளைக்கு கேன்சர் சொல்றாங்க. உமாக்கு வந்த நோய் மக்கள் உங்களுக்கு வந்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஏம்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க. இல்ல உமா வாப்பா போய் எனக்கு பார்க்க நான் மட்டும் முழு துணியால இருந்து என்ன செய்யறது, நான் அங்க போறேன். அந்த புள்ள அந்த நிமிஷத்துக்கு குர்ஆன் ஓடிக்கொண்டே இருக்குது. நான் அறிந்த அளவுல இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை அதுதான். சவுதி கவர்மெண்ட்டுக்கு இந்த புள்ளோட விஷயம் ஹெல்த் மினிஸ்ட்ரி கூட அறிவிக்கப்பட்டு இப்ப அந்த பிள்ளை ட்ரீட்மெண்ட்டுக்காக யூகேக்கு கொண்டு போய்க்கிறாங்க. யூகேல பிள்ளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த புள்ளையோட வேலை என்னன்னு சொன்னால் முக்கியமான அந்த புள்ளைய ஓத போன் இப்ப தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்ட நேரம் அந்த புள்ளைக்கு வேலை அதனுடைய அற்புதமான குரல்ல குர்ஆனை ஓதி காட்டிக்கிறது. சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த அல்ஹாஃபிஸ் சேனல் கூட அந்த புள்ள அடிக்கடி குர்ஆன் ஓதும். அந்த குர்ஆனை அந்த புள்ள ஓதுற நேரம் இல்லாம உலகத்துல மில்லியன் கணக்கான மக்கள் அந்த புள்ளோட குரலை கேட்டும் அந்த புள்ளோட பின்னணிய, அதாவது ஹாஸ்பிட்டல்ல சிவியர் கேன்சர் பேஷண்டா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற புள்ள குர்ஆனை இனிமையாக தன்னுடைய ஹிஃப்து கூட ஓதிக்கொண்டிருக்குது. உலகமே கண்காணிக்குது. நான் என்ன சொல்ல வாழ்ந்து சொன்னா, இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. இதுக்கு பின்னால ஓடி
நாங்க என்ன அடைய போறோம், என்ன இதுவரை அடைஞ்சிருக்கிறோம், நாளைக்கு நாளை மறுநாள் என்ன அடைய போறோம் என்பதை யோசிப்போம். இஸ்லாமிய வேள்வியை மிக தெளிவாக நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்வது ஆக முக்கியம்.